ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 19வது சங்கீதம். சங்கீத புஸ்தகங்களில் 19வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 19:12. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? கடந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இடைப்பட்ட வார்த்தை, சபை அல்லது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனம் இந்த நாட்களில் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் தெரியுமா? உணர்வுள்ளவர்களாய். நானும் நீங்களும் உணர்வுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு காலை வேளையிலே தான் கர்த்தர் இந்த வார்த்தையை தந்து இடைபெட ஆரம்பித்தார். நான் புரிந்து கொண்டேன், இன்று கர்த்தர் நம்மோடு கூட இதைதான் பேச விரும்புகிறார் என்று. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்கிறார். உணர்வுள்ளவனை கர்த்தர் தேடுகிறார், உணர்வுள்ளவனை கர்த்தர் பார்க்கிறார். 2 வசனங்களிலே 2 காரியங்களை நம்மால பார்க்க முடியும். ஒன்று ஏசாயா 1:3. அதிலே கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது. இங்கே தேவன் உணர்வில்லாத நிலையை குறித்து வேதனைப்படுவதை பார்க்க முடியும். நாம் உணர்வில்லாதவர்களா இருக்கும் போது அது அவருக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறதாம்? வேதனையா இருக்கிறது. மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. 1வது வசனத்திலே சொல்லுகிறார், நான் என் பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கினேன், ஆனாலும் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். 2வது வசனத்துல வளர்த்து ஆளாக்கினேன், உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அப்போ நாம் உணர்வில்லாமல் காணப்படும் போது அது தேவனுக்கு வேதனையை கொண்டு வருகிறது, வேதனையை உண்டாக்குகிறது. அது மாத்திரமல்ல, மார்க்கு சுவிசேஷம் 8வது அதிகாரத்தின் 17வது வசனத்தில் சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் இன்னும் உணராமல் இருக்கிறீர்களா என்று கேட்கிறார். மார்க்கு 7:18 கேட்கிறார், நீங்கள் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? இங்கே நீங்கள் பார்க்கும்போது தேவன் கோபத்தை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். இதற்காக இந்த 2 வசனங்களை எடுத்து காண்பித்தேன் என்றால், நாம் உணர்வற்றவர்களாய் காணப்படும் போது ஒருபுறம் அது தேவனுக்கு வேதனையை உண்டாக்குகிறது, தேவனுக்கு கோபத்தையும் உண்டாக்குகிறது. உணர்வுள்ளவர்களாய் நாம் எப்பொழுதும் அந்த உணர்வுள்ள அனுபவத்தில் காணப்பட வேண்டும். நாம் உணர்வற்றவர்களாய் காணப்படும் போது அது தேவனுக்கு வேதனை, ஒரு புறம் அது வேதனை உண்டாக்குகிறது. என் ஜனம் உணர்வில்லாம இருக்கிறாங்களே, இன்னொரு புறம் கோபத்தை உண்டாக்குகிறது. நீங்கள் இன்னும் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களா? தேவனை வேதனைப்படுத்துகிறவர்களாகவும் தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறவர்களாகவும் நாம் காணப்படக்கூடாது. நாம் ஒரு காலத்தில் கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். கோபாக்கினையின் பிள்ளைகள் என்றால் என்ன? கோபத்தை உண்டாக்கி அவருக்கு கோபத்தை உண்டாக்கினது நிமித்தம் நாம் ஆக்கினைக்கு உட்பட்ட நிலையில் காணப்படுகிற அனுபவம். கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். அப்படி இருந்த நம்மேல அவர் அன்பை பாராட்டி கிருபையாய் நம்மை ரட்சித்து நம்மை மீட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். இனி நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் தெரியுமா? வேதத்தில் சொல்லுகிறது, ஆமென், அவரை கோபப்படுத்தாதிருங்கள், அவருக்கு கோபத்தை உண்டாக்காதிருங்கள். தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிற காரியங்களில் ஒன்று என்ன தெரியுமா? உணர்வில்லாமல் இருக்கிற நிலைமை. உணர்வில்லாமல் இருக்கிற நிலைமை கோபத்தை உண்டாக்கும். ஒரு பிள்ளைய ஒரு தகப்பன் அடிக்கும் போது அந்த பிள்ளை இன்னும் இருதயத்தை கடினமாக்கி கொண்டு முகத்தை இறுக வைத்துக் கொண்டு நீங்க என்ன அடிச்சாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல பாசம் வராது. அந்த தகப்பனுக்கு அந்த பிள்ளை மேல இன்னும் கோபம் தான் வரும். எவ்வளவு பட்டும் உணர்வற்றவனா இருக்கிறானே. உணர்வில்லாத நிலை என்பது வேதனையும்
கோபத்தையும் உண்டாக்குகிறது. எனவேதான் சங்கீதக்காரன் இப்படி ஜெபிக்கிறான். 119வது சங்கீதம் அதனுடைய 34வது வசனம். சங்கீதம் 119:34. எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, என்னை உணர்வுள்ளவனாய் மாற்றும். இந்த நாளிலே இதுதான் செய்தி. எல்லாருடைய ஜெபமும் இதுவாகட்டும். பேசுகிற என்னுடைய ஜெபமும் நம் எல்லாருடைய ஜெபமும் இதுவாகட்டும். எனக்கு உணர்வை தாரும். அந்த உணர்வுள்ள இருதயம் தான் நம்ம இன்னும் பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும். அந்த உணர்வுள்ள அனுபவம் தான் நம்ம இன்னும் அவருக்கு உகந்தவர்களாய் உருவாக்கும். எனக்கு உணர்வை தாரும். நாம் உணர்வடையும் போது நம்மில் வெளிப்படுகிற காரியங்கள், நாம் உணர்வடையும் போது தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள், இதை தான் இன்னைக்கு செய்தியாக உங்கள் மத்தியிலே நான் பேசும்படி விரும்புகிறேன். கர்த்தர் நம்மோடு இடைபடுவாராக. பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பேசுவாராக. நாம் உணர்வடையும் போது, இங்கே சங்கீதக்காரனுடைய ஜெபம் என்ன? எனக்கு உணர்வை தாரும், என்னை உணர்வுள்ளவனாக மாற்றும். இதுதான் நம் ஒவ்வொருடைய ஜெபமாய் இருப்பதாக. இந்த ஜெபத்தோடு தான் நம்ம இந்த செய்தியை கேட்க வேணும். ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். நல்ல கவனிக்கணும். எல்லாரும் எங்கிருந்து இந்த சத்தம் கேட்கிறீங்களோ இந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன வார்த்தையை நான் ரிப்பீட் பண்றேன். இந்த உணர்வற்றவர்களாய் நாம் காணப்படுவோமானால் அது தேவனுக்கு வேதனையும் கோபத்தையும் உண்டாகும். இந்த கடைசி நாட்களிலே வாழ்கிறோம். கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு வாரம் தம்முடைய வார்த்தை மூலமாய் தம்மை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேவ சபையே, தேவ ஜனமே, உணர்வுள்ளவர்களாய் மாற கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை விட்டு கொடுங்கள். எனக்கு உணர்வை தாரும். எல்லாரும் ஒரு விசை உங்கள் வலது கரத்தை உயர்த்தி, இடது கரத்தில் பைபிள் இருக்குமானால் அதை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேளுங்க. மனதார கேளுங்க. அப்பா, எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். பரமனே, பரமனே, பலமுறை விழுந்தேனே, தேவனே, தேவனே, தேற்றியே மீட்டிடுவே. ஆண்டவரே, அடியேனுக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உணர்வை தாரும், உணர்வை தாரும். உணர்வுள்ள ஜனமா கடைசி வரை இருக்கணும். கிருபை தாரும். ஆமென், ஆமென். உணர்வுள்ளவன் ஆகும்போது நம்மில் வெளிப்படுகிற காரியங்கள், உணர்வுள்ளவனுக்கு தேவன் கொடுக்கிற காரியங்கள், இதை தான் இன்னைக்கு செய்தியாக உங்க மத்தியில நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஒரு 7 காரியங்களை நான் சற்று வேகமாகவும் புரியும்படியாகவும் சொல்லி செபிக்க விரும்புகிறேன். நல்ல கவனமா கேளுங்க. உணர்வடைந்தவன் என்ன செய்வான்? எரேமியா 31வது அதிகாரத்தின் 18-19 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 18-19 வசனங்கள். நீர் என்னை தண்டித்தீர், நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். போதும். உணர்ந்தவன் உடைவான். ஆமென். உணர்ந்தவன் உடைவான், உடைந்தவன் அழுவான். எவன் ஒருவன் உணர்கிறானோ அவன் உடைஞ்சிருவான். கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது பாறைகள் பிளந்தன. இதன் அடையாளம் என்ன? எந்த கல்லான இருதயத்தையும் பிளக்கும் கல்வாரி அன்பு. உடைந்தவன், உணர்ந்தவன் உடைவான், அவன் உடைஞ்சிருவான்.
இங்கே பாருங்கள், நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்து கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன், என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். ஒருத்தன் உணர்ந்தானா அவன் ஒட்டிஞ்சிருவான். ஹல்லேலூயா. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? இங்கே இவனுக்குள்ள இந்த உணர்வை தேவன் எப்படி கொடுக்கிறான்? சும்மா ஒருவன் உணர்வானா? இங்கே தேவன் எப்படி உணர்த்துகிறார் என்றால், அதனுடைய 18வது வசனத்தை வாசிங்க. நீரனை தண்டித்து, நீரனை தண்டித்தீர். போதும், நீரனை தண்டித்தீர். அப்போ இங்கே தேவன் ஒருவனை உணர்த்த அவனை சிட்சிக்கிறார். எல்லாரையும் சிட்சித்து உணர்த்துவாரா? இல்ல. வேதம் நமக்கு கற்று தருகிறது, காண்பித்து தருகிறது. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூர்ந்து யாரை சேர்த்து கொள்ள சித்தமா இருக்கிறாரோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். எபிரேயர் 12:6 தெளிவாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எப்ராயிமே, உன்னை அவர் அடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் உன்னை நேசிக்கிறார், நீ அவர் பிள்ளை. எதற்காக இந்த சிக்ஷை? ஆமே, நம்மை உணர்த்துவதற்காக. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில சிக்ஷிக்கப்படுகிற நிலையில யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களே ஆனால், கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை தருகிறார். உன்னை அழிப்பதற்கான சிக்ஷை அல்ல இது, உன்னை உணர்த்துவதற்கான சிக்ஷை. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே என்னை சிக்ஷிக்கிறீர்? நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன். நாம் குணப்பட, நம்மை உருவாக்க தேவன் நம்மை சிட்சிக்கிறார். அந்த சிட்சையை என் வாழ்க்கையில தேவ தண்டனை வரும்போது நான் உணர்வடைவேன். ஆனால் வரும் கோபத்துக்கு நான் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அதை இன்னும் ஒரு ஸ்டெப் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிருபையின் நாட்களில் எவன் ஒருவன் சிட்சிக்கப்படுகிறானோ அவன் திருந்துவதற்காக தான் தேவன் சிட்சிக்கிறார். கிருபாசனத்திலிருந்து அவர் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு ஆசீர்வாதமாய் மாறும். கிருபாசனத்திலிருந்து அவர் அடிக்கும் ஒவ்வொரு அடியும் உனக்கு ஆசீர்வாதம். ஆனா நியாயாசனத்தில் நாளை உட்கார போகிறார், அந்த அடி ஒருபோதும் ஆசீர்வாதமாய் இருக்காது. எனவே இன்னைக்கு ஆண்டவர் என்ன அடிக்கிறார், என்ன சிட்சிக்கிறார் சொல்லி அவரை விட்டு தூரம் போய் விடாத. இன்னும் உன் இருதயத்தை கடினமாக்காதே. எதற்காக சிட்சிக்கிறார்? நீ உணர, நீ உணர்வடைய. லேவியராகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசியுங்கள். லேவியராகமம் 26:23. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நான் உங்களுக்கு எதிர்த்து நடந்து உங்கள் பாவங்களின் நிமித்தம் ஏழத்தனையாக. அந்த வார்த்தையை பாத்தீங்களா? 23வது வசனம் ஒரு விஷயம் கூட வாசிங்க. நான் செய்யும் தண்டனையினால் நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால். அதன் அர்த்தம் என்ன? தேவன் தண்டிக்கிறது எதற்காக? குணப்பட. குணப்பட. பார்வோனை தண்டித்தது போல இஸ்ரவேலரை தண்டிக்கல. பார்வோனை தண்டித்தது அழிக்கிறதுக்கு, இஸ்ரவேலை தண்டித்தது குணப்படுவதற்கு. நான் தண்டனை செய்யும் போது, நான் செய்யும் தண்டனையில நீங்கள் குணப்படாமல் எனக்கு எதிர்த்து நடந்தால் நானும் எதிர்த்து நடப்பேங்கிறார். அப்போ குணப்படும் போது தேவன் நமக்கு அனுகூலமாய் நம்மோடு கூட நடப்பார். அப்போ தேவன் என்னை தண்டிக்கிறது எதற்காக? என் கூட நடக்கிறதற்காக. ஹல்லேலூயா. தேவன் உணர்த்தும் போது உண்மையாய் உணர்வடைகிறவன் உடைஞ்சிருவான். பேதுருட்ட சொல்லுவார், நீங்க வரக்கூடாதுப்பா, இப்போ வராதேன்பார். அதையும் தாண்டி போயிரும். போய் ஒரு சோதனைக்குள்ள அகப்படுத்தப்பட்டான். ஒரு சிட்சை என்று சொல்லலாம். 3 முறை மறுதலிக்க
மறிக்க வேண்டிய பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார், சிட்சிக்கப்பட்டார். அந்த சிட்சையின் நடுவில் கர்த்தர் அவனை திரும்பி பார்க்கிறார். அவன் உடைஞ்சிட்டான், உடைந்து விட்டான். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 26 கடைசி 75வது வசனம். மத்தேயு 26வது அதிகாரம் 75வது வசனம். அப்பொழுது பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்துக் கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். மனம் கசந்து அழுதான். உணர்ந்தவன் உடைஞ்சிருவான், உடைந்தவன் அழுவான். அவனால் அழாம இருக்க முடியாது. கர்த்தர் எவ்வளவு பேசியும் நான் இன்னும் என் இருதயத்தை கல்லாக்கி கொண்டிருப்பேனானா? நான் எப்படி நடக்கிறேன்? அவருக்கு விரோதமாய் நடக்கிறேன். இந்த செயல் என்னாகி விடும் தெரியுமா? அவரை எனக்கு விரோதமாய் திருப்பி விடும். கர்த்தர் அனுமதிக்காத பாதையில் பிழையாம் புறப்பட்ட போது உருவின பட்டயத்தோடு கர்த்தருடைய தூதன் நிற்கிறார். அதையும் உணராமல் புறப்பட்ட போது கழுதைக்கு அந்த புத்தி வந்துச்சு. கழுதையின் கண்களை திறந்து காட்டி கொடுக்கிறார், கழுதையின் வாயை திறந்து உணர்த்துகிறார். தேவன் என்னை சிட்சிக்கும் போது, தேவன் என்னை தண்டிக்கும் போது நான் உணர்வடைய வேண்டும். எதற்காக? நான் குணப்படதான் என்னை தண்டிக்கிறார். எந்த தகப்பனும் தன் பிள்ளையை சாகணும்னு அடிக்க மாட்டான். தன் பிள்ளை நல்லா இருக்கணும், தன் பிள்ளை வாழணும் தான் அடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனுக்கெல்லாம் பிள்ளை மேல எப்போ கோபம் அதிகம் வரும் தெரியுமா? இன்னொருத்தங்க தன் பிள்ளைய குற்றம் சாட்டும் போது, இன்னொருத்தங்க தன் பிள்ளைய உன் பையன் இப்படி இருக்கிறான், உன் பொண்ணு இப்படி இருக்கிறான் குற்றம் சாட்டும் போது அதிகமான கோபம் வரும். ஏன் கோபம்? ஒரு புறம் என் பிள்ளை தப்பு பண்ணதை நினைத்த கோபம், மறுபுறம் என் பிள்ளை இன்னொருத்தங்க குற்றம் சாட்டுற அளவுக்கு என் பிள்ளை நடந்து கொண்டாளே என்கிற கோபம். அந்த கோபம் அதை தண்டனையாய் வெளிப்படுத்துவான் தகப்பன். ஆனால் அந்த தண்டனை பெற்றுக்கொண்ட அந்த பிள்ளை உணருமானால், அந்த பிள்ளை உடையுமானால், அதே தகப்பனை அந்த பிள்ளைக்கு மருந்தையும் போடுவார். Thank you Holy Spirit. உணர்வடைந்தவன், உண்மையா உணர்வடைந்தவன் சும்மா ஒப்பு கொடுக்கிறேன் கையை தூக்கிட்டு போக மாட்டாங்க. அவன் அழுறதுக்கு இடத்தை தேடுவான். பேதுரு வெளியே போய் மனம் கசந்து அழுது அவன் அழுறதுக்கு இடத்தை தேடுறான். ஆண்டவரே என்ன மன்னியும், இயேசுவே என்ன மன்னியும், இப்படி ரத்தத்தால் கழுவும், அப்படி சும்மா பேருக்கு 4 வார்த்தை சொல்லிட்டு போக மாட்டான். அவன் அழுகிறதற்கு இடத்தை தேடுவான். அப்ப உணர்வடைந்தவன் உடைவான். உடைந்தவனுக்கு, அப்படி உணர்வடைந்தவனுக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அதே எரேமியா 31வது அதிகாரம், ஆமென், 20வது வசனம், 19 20 சேர்த்து வாசியுங்கள். பிரைஸ் லார்ட். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விலாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன், வெட்கி நாணிக் கொண்டிருக்கிறேன். என் இளவயது நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாக கேட்டேன். அடுத்த வசனம், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உணர்ந்தவன் உடைவான், உடைந்தவனுக்காக அவர் உருகுவார். தன் பிழைகளை உணர்ந்து எவன் உடைகிறானோ அவனுக்காக கர்த்தர் உருகுவார். அவனை பார்த்துதான் சொல்வார், அற்ப காலம் உண்ட கோபத்தினால் என் முகத்தை மறைத்தேன் இமைப்பொழுது, ஆனால் நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். எவன் ஒருவன் உணர்த்தப்படாமல் இன்னும் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறானோ அவனுக்கு விரோதமாய் கர்த்தர் நடப்பார். மாறாக சிட்சிக்கப்பட்டு தண்டிக்கப்பட்டு தன் வழிகளை நினைத்து தன் பிழைகளை நினைத்து எவன் ஒருவன் உணர்கிறானோ அவனுக்காக கர்த்தர் உருகுவார். கர்த்தர் உருகும் போது அவனுக்கு தேவ இரக்கம் கிடைக்கிறது, இரக்கம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா.
ஆண்டவர் சொன்னார், அதை கேட்டேன், அவன் சொன்னதை நான் கேட்டேன், அவன் எனக்கு அருமையான பிள்ளை அல்லவோ அப்படிங்கிறாரு. அருமையான பிள்ளை அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. பேதுரு பாருங்க, பேதுரு உணர்ந்து உடைந்து அழுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். உயிர்த்தெழுந்து நமக்கு தெரியும், சுவிசேஷங்களை பார்த்தால் தெரியும், சீஷர்கள் இருக்க அவர் தம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். மரியாளுக்கு வெளிப்படுத்தினார், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எம்மாவிற்கு போன 2 சீஷர்களுக்கு 2 பேருக்காக வெளிப்படுத்தினார். மற்ற எல்லா இடத்திலும் எல்லா சீஷர்களும் சேர்ந்து இருக்க தான் தம்மை வெளிப்படுத்தினதை பார்க்க முடியும். ஆனால் சுவிசேஷங்களிலே எழுத விட்ட ஒரு காரியத்தை பவுலை கொண்டு நிருபத்திலே கர்த்தர் எழுதி வைத்தார். அது என்ன வார்த்தை? 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்கள். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தின் 4-5 வசனங்கள். அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். முதல்ல அவர் கேபாவுக்கு பர்சனலா தரிசனம் கொடுத்திருக்கிறார். கேபா யாரு? பேதுரு. பேதுரு உடைந்து அழுதானே, அந்த பேதுருவை தனிப்பட்ட முறையில போய் முதல்ல பார்க்கிறார். பார்த்த பிறகுதான் 12 பேரா சேர்ந்து இருக்க அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவன் உடைந்தான் பாருங்கள். இனி அவர் தம்மை வெளிப்படுத்தும் போது அவரை எப்படி அவனால ஃபேஸ் பண்ண முடியும்? கூட்டத்தில் இருக்கும் போது அவருக்கு தெரியுங்க, நம் நிலைமையை அறிந்திருக்கிறவர் அவர். எனவே என்ன செய்கிறார்? பேதுருவை தனியா போய் பார்க்கிறார். பேதுருவே, நான் நீ உடைஞ்ச தெரியுமா? அப்பவே நான் உனக்காக உருகிட்டேன் பேதுரு, உருகிட்டேன் பேதுரு. ஆமென். அதன் வெளிப்பாடுதான் அவர் உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களோடு இருக்க ஒரு விஷயம் கூட, ஆனாலும் என்ன மாடுதலிச்சிட்டியே, ஆனாலும் இப்படி பண்ணிட்டியே பேதுருவேன்னு சொல்லி இன்டைரக்டா கூட கர்த்தர் அவனிடத்துல கேட்கல. உடைகிறவனுக்காக உருகுவார். என கேட்கிற அன்பு சகோதர, அன்பு சகோதரி, இதை என் வாழ்க்கையில நான் அதிகம் ருசித்ததுனால சொல்றேன். உண்மையாய் நீ உடைவாயானால் கர்த்தர் உணர்த்துகிற காரியத்துக்கு உன் இருதயத்தை கடினப்படுத்தாமல் நீ தேவ சமூகத்தில் உண்மையாய் உடைவாயானா உனக்காய் உருகுகிற ஒரு பரம தகப்பன் உண்டு. இந்த பேதுருவை சீஷர்களுடைய பெயர் பட்டியல் இடும்போது முந்தினவன் பேதுரு. அந்த ஃபர்ஸ்ட் பேர் பேதுருடைய பேரை தான் ஆண்டவர் எழுதி வச்சார் பாருங்க. ஏன் ஃபர்ஸ்ட் சீனியர்னா? நோ, அப்படின்னா அந்திரேயா தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். இல்ல, முந்தினவன் பேதுரு என்று எழுதும் போது அங்க ரேங்க் போடப்பட்டிருக்கிறது. ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் பீட்டருக்கு. அந்த கேட்டகரிய பேதுரு மறுதலித்த பிறகும் தேவன் மாற்றவில்லை. என்னை ஆச்சரியப்படுத்தினது அதுதான். ஒரு தப்பு பண்ணிட்டான், வழி விலகிட்டான், ஆனா தேவன் அங்க சான்ஸ் கொடுக்கிறார். பேதுருவே, உனக்கு நான் வைத்திருக்கிற ஸ்தானம் இன்னும் இருக்கிறது, உனக்கு நான் வைத்திருக்கிற மேன்மை இன்னும் இருக்கிறது, உனக்கு நான் வைத்திருக்கிற மகிமை இன்னும் இருக்கிறது. நீ உணர்வடைய மாட்டாயா? நீ திரும்ப மாட்டாயா? ஒரே ஒரு பார்வை, அந்த வேதனை நடுவில் இருந்து இயேசு பேதுருவை திரும்பி பார்த்ததும் பேதுரு உணர்வடைந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதா. கர்த்தர் உருகினார் பாருங்க. ஆமென். மீண்டும் உயிர் தெழுந்து வந்த கிறிஸ்து எல்லா சீஷர் இருக்க பேதுருவை பார்த்து கேட்கிறார், என்னை நேசிக்கிறியா? அன்பு கூறுகிறியா? என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, ஆமென், பேதுரு மறுதலிக்கு முன்பாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க். முந்தினவன் பேதுரு, முந்தினவன் பேதுரு. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது, ஹalleluya, மறுதலிக்காத மற்ற சீஷர்களில் ஒருவனை அவன் தன் ரேங்கை இழந்துட்டான்பா. அவன் கீழே விழுந்துட்டான்பா. இனி அவன் லாஸ்ட்ல தான் இருக்கணும். யோவானே நீ பேசு, யாக்கோபே நீ பேசு, அந்திரேயாவை நீ பேசு என்று சொல்லி மற்றவர்களை முன்னிறுத்தாமல் உணர்ந்து உடைந்து அழுத அதே பேதுருவை மற்ற எல்லா சீஷர்களோடு கூட முன்பாக நிறுத்தினார்.
என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இதை நான் சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்ல ஏவப்படுகிறேன். நமக்கு தேவன் கொடுத்த ஸ்தானங்கள் எல்லாம் நம்முடைய தகுதியின் அடிப்படையில் கிடைத்ததல்ல, தேவ தயவின் அடிப்படையிலே கிடைத்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமென். அநேக நன்மைகளை இழந்த நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, மேன்மைகளை ஸ்தானங்களை இழந்த நிலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ, இன்று கர்த்தருடைய சமூகத்திலே நீ உணர்வடைந்து உடைவாயானால் உனக்காக உருகுகிற தகப்பன் அந்த நிலையில உன்னை திரும்ப கொண்டு வந்து வைக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நேபுகாத்நேச்சர் அதுதானே செய்தான். இது நான் கட்டின பாபிலோன் அல்லவான் சொன்ன ஒரே அடி புல்ல சாப்பிட வச்சிட்டாரு, புல்ல சாப்பிட வச்சிட்டாரு. அப்படிப்பட்ட நிலையில் இருந்த போது வேதம் சொல்லுகிறது, அவன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து பார்க்கிறான். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தானியேலின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல 30வது வசனத்துல அவன் என்ன சொல்லுகிறான் பாருங்கள். இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினாலே மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இப்படி அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும் போதே ஆண்டவர் அடிச்சிட்டாரு. அவன் தள்ளப்பட்டான். 33வது வசனம். அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத்நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷரின் தள்ளப்பட்டு மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தான். அவனுடைய தலைமையில் கழுகுடைய இறகுகளைப் போலவும் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களைப் போலவும் வளரும். அவன் வாழ்க்கையில் ஒரு தண்டனை கொடுக்கப்படுகிறது, சிக்ஷை கொடுக்கப்படுகிறது. 34வது வசனத்தை வாசியுங்கள். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நான் உன்னதமானவரை ஸ்தோத்திரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவன் தாழ்த்தப்பட்ட போது, தள்ளப்பட்ட போது, சிட்சிக்கப்பட்ட போது உணர்வடைந்தவனாய் பரத்தை நோக்கி பார்க்கிறான். கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? 36வது வசனத்தை வாசியுங்கள். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆமென். ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு, ஆமென், விக்கிரகங்களை உண்டு பண்ணி வணங்கின ஒரு நேபுகாத்நேச்சாருக்கு அவன் உணர்வடைந்த போது அவன் இழந்த மகிமை, அவன் இழந்த ஸ்தானம் அவனுக்கு திரும்ப கிடைக்குமானாக, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற சபையே, அவரை அப்பா பிதாவை என்று அழைக்கிற அன்பு பிள்ளையே, நீ உணர்வடைந்து உடையும் போது உனக்காக உருகுகிற கர்த்தர் நீ இழந்த மேன்மை, நீ இழந்த மகிமை, நீ இழந்த ஸ்தானம், நீ இழந்த ஆசீர்வாதம், நீ இழந்த நன்மைகளை உனக்கு திரும்ப தராமல் இருப்பாரோ? ஹalleluya. இன்றே உணர்வடைவாயா? தேவ கிருபை என்பது, தேவ இரக்கம் என்பது உணர்வடைந்தவனுக்கு தான் கிடைக்கும். உணர்வடைந்தவனுக்கு தான் கிடைக்கும். உணர்வடைகிறவன் உடைவான், உடைந்தவன் அழுவான். அவன் அழுகிறதற்கு இடத்தை தேடுவான். ஹalleluya. உண்மையாக தேவ சமூகத்தில் உடைந்து அழுது ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சுனாலே something wrong. எல்லாருக்கும் சேர்த்து என்னை உட்படுத்தி சொல்றேன். நான் தேவ சமூகத்தில் உணர்ந்து உடைஞ்சி அழுது 1 வீக்குக்கு மேல ஆகுதுனாலே சம்திங் ராங். நான் இன்னும் சரியா பிரசனத்துல இல்ல. வயதான நாட்களிலே யோவான் நிருபத்தை எழுதும் போது சொல்றார், நம்மில் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களா இருக்கிறோம். அப்ப ஏன் நாம உணர்ந்து உடையல தெரியுமா? நம்ம ரொம்ப பரிசுத்தவான்களை நம்மள நினைச்சிட்டு இருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டது உண்மை, கழுவப்பட்டது உண்மை, பரிசுத்தமாக்கப்பட்டது உண்மை. ஆனால் ஒரு காரியத்தை மறக்கிறோம். என்ன? இதை விட, இப்பொழுது இருக்கிறதை விட மகா பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம போய் கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்கிறோம். மகா பரிசுத்தம். நாம் இப்பொழுது கழுவப்பட்டு பரிசுத்தவான்களை பார்க்கிறோம். இனி நாம் பார்க்க போகிறது மகா பரிசுத்தம் உள்ளவரை.
அந்த உணர்வு இருக்கிறவன் தேவ சமூகத்தில் உடைவான், இன்னும் கழுவும். உடைந்தவனுக்காக கர்த்தர் உருகுவார். தண்டிக்கிறது நீ குணப்பட, நீ குணப்படாம அவருக்கு எதிர்த்து நடந்தால் அவரும் எதிர்த்து நடப்பாராம். அப்ப நீ குணப்படும் போது அவர் உன்னோடு நடப்பார். உணர்வடைந்தவன் உடைவான், உடைகிறவனுக்காக அவர் உருகுவார். உருகுவார். என் பிள்ளைப்பா நீ, எப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, பிரியமான பிள்ளை அல்லவோ. என் உள்ள அவனுக்காக கொதிக்குது, அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு நான் உருக்கமா இறங்குவேன். என்ன கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, அன்பு பெரியோர்களே, ஆமே, அன்பு விசுவாச ஆமே தேவ பிள்ளைகளே, நீங்க உங்கள் நிலை தேவ சமூகத்தில் இருந்து இன்னைக்கு நீங்க ஒரு இந்த சிட்சைக்குள்ள இருக்கிறீங்களா? நான் நாள்தோறும் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன் என்று ஆசாப் சொன்ன அந்த அனுபவத்தில் இருக்கிறீங்களா? எதற்காக? குணப்பட, திருந்துவதற்காக. நீ உன் வழிகளை நினைத்து, உன் பிள்ளைகளை நினைத்து, உன் வழிகளை நினைத்து உணர்ந்து உண்மையாய் உடைவாயானால் உனக்காக உருகுகிற ஒரு கர்த்தர் உண்டு. உணர்வடைந்தவன் உடைவான், அவனுக்காக கர்த்தர் உருகுவார். இரண்டாவது காரியம், சங்கீதம் 32:5 வாசியுங்கள். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். உணர்வடைந்தவன் அறிக்கை செய்வான். உணர்வடைந்தவன் உடைவான். முதலாவது. இரண்டாவது அறிக்கை செய்வான். எதை தெரியுமா அறிக்கை செய்வான்? தன் பாவங்களை, தன் அக்கிரமங்களை. தானியேலுக்குள்ள இந்த உணர்வு இருந்ததுனால தான் தானியேல் 9வது அதிகாரத்தில் தன் பாவத்தையும் தன் ஜனத்தின் பாவத்தையும் அறிக்கை செய்தான். தேவ சமூகத்தில் ஏசாயா வந்த போது இந்த உணர்வடைந்தபடியினால் தான் ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொல்லி தன்னை அறிக்கை செய்தான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இங்கே தாவீதை கர்த்தர் எப்படி உணர்வுள்ளவனாய் மாற்றினார் தெரியுமா? 4வது வசனத்தை வாசியுங்கள். இரவும் பகலும் என்மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்தது. 3ல இருந்து வாசிங்க. 3-4 வாசிங்க. நான் எதை அடக்கி வைத்தேன்? என் பாவத்தை அடக்கி வைத்தேன், என் அக்கிரமத்தை அடக்கி வைத்தேன். எந்த பாவத்தை தெரியுமா நம்ம அறிக்கை செய்ய மாட்டோம்? எந்த பாவத்தை தெரியுமா நம்ம அறிக்கை செய்து விட மாட்டோம்? எந்த பாவத்தை செய்ய நம் உள்ளம், நம்முடைய மாம்சம் இன்னும் விரும்புதோ அதை நம்ம சரியா அறிக்கை செய்ய மாட்டோம். அதெல்லாம் உள்ள கொஞ்சம் அடக்கி வைப்போம். நம்முடைய உள்ளம் எதை வெறுக்குதோ அதை ஓப்பனா ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோம். ஆண்டவரே இது வேண்டாம் ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு அறிக்கை செய்து விட்டு விடுவோம். தேவ இரக்கம் கிடைக்கும், அதை வெறுத்து விடுவோம். ஆனா சில காரியங்களை நம்முடைய உள்ளம் இன்னும் செய்ய விரும்பும் தெரியுமா? அது சரியாவே அறிக்கை செய்ய மாட்டோம். மேலோட்டமா திருவிருந்து பாத்திரம் வரும்போது அப்படி கொஞ்சம் அப்படி மழுப்பலாம், ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உள்ள உன்ன அடக்கி வச்சிருப்போம். அந்த அடக்கி வைத்தது நிமித்தம் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. நீ அடக்கி வைக்க உன் மேல கர்த்தருடைய கரம் நன்மையா இருக்காது, உன் மேல கர்த்தருடைய கரம் பாரமா இருக்கும். 4வது வசனத்தை வாசிங்க. இரவும் பகலும் என் மேல் கர்த்தருடைய கை பாரமா இருந்ததினாலே என் சாரம் உஷ்ண கால வறட்சி போல வறண்டு போயிட்டு. அடக்கி வைத்த கையை அவர் இறுக வைக்கிற, பாரப்படுத்துகிறார். அப்பொழுது அவன் உணர்வடைகிறான். இதை நிலை மாறணும்னா இந்த அக்கிரமத்தை நான் எனக்குள்ள அடக்கி வைக்க கூடாது, அறிக்கை செய்யணும். 5வது வசனம். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். உணர்வடைந்தவன் அறிக்கை செய்வான், அவனுக்கு தேவ மன்னிப்பு கிடைக்கும். அடுத்த வசனத்தை வாசிங்க. 6வது வசனம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும். சகாயம் கிடைக்கும் காலத்தில் இந்த வார்த்தையை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். அதன் அர்த்தம் என்ன? தேவன் நமக்கு தந்த கிருபையின் காலத்தை சரியாய் பயன்படுத்துகிறவன் இந்த நன்மையை பெறுவான். காலம் முடிந்த பிற்பு நீ என்ன அறிக்கை செய்தாலும், ஏசாவை வேதம் நமக்கு காண்பித்து எச்சரிக்கிறது.
எபிரேயர் 12வது அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. அதனுடைய 16, 17 வசனங்களை வேகமாய் வாசியுங்கள். ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 17, ஏனென்றால் பிற்பாடவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ள விரும்பியும் தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். இன்று தேவன் உணர்த்தும் போது நாளை மாறுவேன் என்று இராதே. உன் நிலைமை ஏசாவின் நிலைமையாகிவிடும். இன்று தேவன் உணர்த்துகிறார் என்றால் புரிந்து கொள். உனக்கான இரட்சணிய நாள் இன்றே. இன்றே இரட்சணிய நாள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தபோது அது இன்னும் மனமாறாமல் இருப்பதை பார்த்து கண்ணீர் விட்டார். அது அர்த்தம் என்ன? நாளைக்கு நான் இங்க வரமாட்டேன் எருசலேமே. நாளைக்கு சத்துருக்கள் வருவாங்க, உன்னை பிடிக்க போறாங்க, உன் மதிலை இடிக்க போறாங்க. ரேபா காலா ராபா தூடரா ஏ மக்கரா தனரலா. தேவன் இன்று உணர்த்தும் போது அவருடைய கை என் மேல ஏன் பாரமா இருக்குது? நெகமியா மேல ஆண்டவரே உங்க கை நன்மையா இருந்துச்சு, ஆனா என் மேல ஏன் பாரமா இருக்கு? நீ இன்னும் சில காரியத்தை உனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற, அதனாலதான் உன்னை தூங்க விட மாட்டேங்கிறாரு. உன் கண்ணிமைகளை பிடித்து வைத்திருக்கிறார். எதற்காக? உன்னை கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி அழிக்கிறதுக்கா? இல்ல, அந்த பாவத்தை விட்டுருப்பா, அந்த அக்கிரமத்தை விட்டுரு, அந்த மீறுதல் அறிக்கை செய். நான் உனக்கு மன்னிப்பா வச்சிருக்கிறேன். சிலுவையில சம்பாதித்த மன்னிப்பை நான் உனக்கு தர விரும்புகிறேன். ஹalleluya. 2 பேர் ஜெபிக்க போனாங்க. தெய்வ பிரசன்னத்துக்குள்ள என்டர் ஆனதும் ஒருவன் தன் பிள்ளைகளை உணர ஆரம்பிக்கிறான். அவன் தான் ஆயக்காரன். பரிசேயன் தன் நீதிகளை தூக்கி பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்ல போய் உட்கார்ந்துட்டான். இந்த ஆயக்காரன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம தன்னை தாழ்த்தி தன் மார்பில் அடித்து கொண்டு பாவியாக என் மேல் கிருபையாயிருன்னு சொன்னதும் எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் அவனை காண்பித்து கொடுக்கிறார். இவன், அதன் அர்த்தம் என்ன? அந்த பரிசேயனை பார்க்காதீங்க என்றார். நான் அவனை பார்க்கவில்லை, நான் இவனை தான் பார்ப்பேன். இதுதாங்க இரக்கம். அவருடைய அழகான கண்கள் என்ன பார்க்குது பாத்தீங்களா? அதுதான் இரக்கம். ஆண்டவர் அவன் அல்லன்றாரு. அதன் அர்த்தம் அவனை நான் பார்க்க மாட்டேன், இவனே. உமழகான கண்கள் என்னை கண்டதாலே தன் இருதயத்தை கடினப்படுத்தி வாழ்கிறவனை கர்த்தர் பார்க்க விரும்ப மாட்டார். அவன் அல்ல, அவனை எனக்கு பார்க்க பிடிக்கலன்றார். இவனே அவர் பார்த்ததும் அல்லாமல் தன்னை கேட்ட எல்லாரையும் அவனை எப்படி பார்க்க வைக்கிறார் தெரியுமா? நீதிமானா பார்க்க வைக்கிறார். இதுதாங்க இரக்கம். இதுதாங்க இரக்கம். தேவ கிருபை என்பது இதுதான். நீ உன்னை தேவ சமூகத்துல நீ உன்னை சரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா உலகத்தை உன்னை நீதிமானா பார்க்க வைப்பார். உணர்கிறவன் அறிக்கை செய்வான். மூன்றாவது அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் அதனுடைய 37வது வசனம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். உணர்வுள்ளவன் தேடுவான். எதை தேடுவான்? ஜீவ மார்க்கத்தை தேடுவான். பெந்தேகோஸ்தே நாளில் மேல் வீட்டறையில் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்குகிறார். மேல் வீட்டறையில் இருந்த 120 பேரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் தங்களுக்கு அருளப்பட்ட வரங்களின்படி வெவ்வேறு பாஷைகளினாலே அந்நிய பாஷையினாலே பேசி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்த போது பெந்தேகோஸ்தே நாளா இருந்தபடினாலே ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எருசலேம் பட்டணத்தில் இருந்தார்கள். அவர்கள் இந்த வீட்டை சூழ நிற்கிறார்கள். சிலர் பரியாசம் பண்ணார்கள், சிலர் ஆச்சரியப்பட்டார்கள், சிலர் பிரமித்தார்கள். அது நடுவிலே பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்.
அவன் அப்படி சுவிசேஷத்தை பிரசங்கித்ததை கேட்டபோது அந்த கூட்டத்தில் இருந்த அநேகருடைய இருதயம் குத்தப்பட்டது. வார்த்தையினாலே இங்கே தேவன் உணர்வுள்ளவனாக்குகிறார். சுவிசேஷத்தினாலே சிக்ஷையை தேவன் தருகிறது உணர்வுள்ளவனாக. கரத்தை நம்மேல் பாரமாய் வைப்பது உணர்வுள்ளவனாக்க. இங்கே தேவன் வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், உபதேசத்தின் மூலமாய் உணர்வுள்ளவனாக்குகிறார். எல்லாரும் உணர்வடைந்தாங்களா? இல்ல. ஆனா அநேகர் உணர்வடைந்தாங்க. உணர்வடைந்தவன் தேடுவான். எதை தேடுவான் தெரியுமா? இதுல இருந்து தப்புறதுக்கு வழி இருக்கிறதா? இதுல இருந்து மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குதா? இதுல இருந்து மீட்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? உணர்வடைந்தவன் உடைவான். உணர்வடைந்தவன் தெரிவிப்பான், அறிவிப்பான், பாவத்தை அறிக்கை செய்வான். உணர்வடைந்தவன் தேடுவான், வழியை தேடுவான், ஜீவ மார்க்கத்தை தேடுவான். இதுல இருந்து தப்புறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கிறதா? வழி உண்டு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இயேசுவாகிய இயேசு கிறிஸ்துவே, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மார்க்கம். அவரே வழி. ஆமென். உணர்வடைந்தவன் தேடுவான். எப்படி உணர்வடைகிறாங்க? வார்த்தையினால. யோனாவை தேவன் நினிவேக்கு அனுப்புகிறார். யோனாவை நினிவேக்கு அனுப்புகிறார். நான் சொல்ற வார்த்தை அப்படியே பிரீச் பண்ணிட்டார். நான் சொல்ற வார்த்தை அப்படியே பிரீச் பண்ணு. அப்படியே பிரீச் பண்ணா நல்லா இருக்காது ஆண்டவர். என்ன 40 நாள்ல நீங்க சாக போறீங்க. அப்படியே பிரீச் பண்ணிட்டாரு. ஆமென். ஆண்டவர் சொல்ற வார்த்தை எல்லாம் என்னையும் உட்படுத்தி சொல்றேன். அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் அப்படியே தேசத்துல பிரசங்கிக்கப்பட்டிருந்தா தேசம் என்னைக்கு உணர்வடைந்திருக்கும். ஆண்டவர் கடந்த நாட்களில் எல்லாம் ரொம்ப உணர்த்தி பேசின காரியங்கள் உண்டு. அப்படி இதுதான் அவர் நம் மூலமாய் பேசுறதுக்கு நம்ம அவருக்கு ஃபுல் ஃப்ரீடத்தை கொடுத்துடணும். ஆமென். எந்த மனிதனை ப்ளீஸ் பண்ணியோ, எந்த மனிதனுடைய முகத்தை பார்த்து பேசக்கூடாது. அவர் என்ன பேசணும்னு சொல்றாரோ அதை பேசுறதுக்கு நம்மள யூஸ் பண்றாரு. யூஸ் பண்ணும்போது அவர் பேசுறதுக்கு அந்த ஃபுல் ஃப்ரீடத்தை கொடுத்துடணும். என்ன பேசணுமோ பேசுங்க. நம்மள டூலா யூஸ் பண்றாரு. அவ்வளவுதான். யோவான் ஸ்நானன் அப்படிதான் இருந்தேன். நான் சத்தமா இருக்கேன். நான் ஜஸ்ட் என்னுடைய வாய்ஸ் தான். பேசுறது செய்யறதெல்லாம் அவர். எலியா தன்னை அப்படி ஒப்பு கொடுத்ததுனாலதான் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையா இருந்துச்சு, பலிச்சுது. சொன்னது அப்படியே நடந்துச்சு. 1 ராஜாக்களின் புஸ்தகம், ஆமென், அதனுடைய 17வது அதிகாரம் 16வது வசனம். இது செய்தி அல்ல, கர்த்தர் எலியாவை கொண்டு இது பேச ஆண்டவர் உணர்த்தினபடினால பேசுகிறேன். இதை யாராவது ஊழியக்காரங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஊழியக்காரர்களுக்கு பேசுற அளவுக்கு நான் இன்னும் வளரல, அதுக்குள்ள தகுதி இல்லை. ஆனா என்னை உணர்த்தின காரியத்தை யாராவது ஒருத்தங்களாவது பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்பதற்காக இந்த வசனத்தை சொல்லுகிறேன். 17-16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன கர்த்தர் எலியா சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி என்று அங்கு எழுதவில்லை. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி. அதன் அர்த்தம் என்ன? பேசுறது யாரு? கர்த்தர். அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து நாம் பேசுவது ஒரு புறம் இருக்கிறது, நம்மை எடுத்து கர்த்தர் பேசுறது இன்னொரு புறம் இருக்கிறது. நான் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வார்த்தையை வாங்கி கொண்டு பேசுவது ஒரு நிலை. அதையும் தாண்டின அடுத்த நிலை என்ன தெரியுமா? என்னை கர்த்தர் கரத்தில் எடுத்து தம்முடைய வார்த்தையை பேசுறது. இதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்போது அறிந்திருக்கிறேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேசத்தில் பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் உண்மை என்று புறஜாதிகள் மற்றவர்கள் சொல்லும்படிக்கு
இப்படி நடப்பதாக. எல்லா ஊழியர்களையும் கர்த்தர் கையில் எடுத்து அவர் பேசுவாராக. கர்த்தர் பேசுவாராக. கர்த்தர் பேசுவாராக. இனி தேசத்தில் மனுஷ சத்தம் வேண்டாம், கர்த்தரின் சத்தம் வெளிப்படுவதாக. அப்படி வெளிப்படும் போது அப்படிதான் நடக்கும். அந்த வார்த்தை எப்படிங்க மாறும்? அப்படி வெளிப்பட்ட யாராவது கேள்வி கேட்பாங்களா? அன்னைக்கு இப்படி சொன்னீங்களே, நடந்துச்சான்னு கேட்பாங்களா? கேட்க முடியாது. பேசுறது கர்த்தர். ஆமென். 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 நினிவேக்கு யோனாவை அனுப்புறார், பேசிட்டார். எதுக்காக? அழிக்கிறதுக்கா? உண்மையாய் அழிப்பதுதான் தேவ சித்தம்னா எதுக்குங்க 40 நாள் கொடுக்கணும்? உன்னை உருவாக்குறது தான் கஷ்டமே தவிர உடைக்கிறது கஷ்டம் கிடையாது. ஒரே நாளில் சர்வத்தை உருவாக்குன கர்த்தருக்கு நினிவை அழிக்கிறதுக்கு 40 நாள் தேவையா? இல்ல. அப்படி இருக்க ஏன் 40 நாள் கொடுக்கிறார்? அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. அதுதான் கிருபை. இந்த செய்தி அறிந்ததும் நினிவேயின் ராஜா உட்பட அத்தனை பேரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜீவ மார்க்கம் என்ன தேட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இருதயத்தில் உணர்த்தப்பட்டது, நீங்க தேவ சமூகத்தில் உபவாசத்தோடு தாழ்த்தி ஜெபித்தால் அவர் கிருபை செய்வார். அவர் கிருபை செய்வார். இதுதான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலும் ஆமென், ஜனங்கள் குத்துண்டவர்களாகி, இருதயத்தில் குத்துண்டவர்களாகி தேவனை தேட ஆரம்பிக்கிறார்கள். தேவனுடைய வழியை, ஜீவ மார்க்கத்தை தேட ஆரம்பித்த போது அங்கே தேவன் அவர்களுக்கு பாராட்டின கிருபை என்ன தெரியுமா? அவர்களுக்கு ஜீவ மார்க்கம் தெரிவிக்கப்பட்டது. ஆமென். நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 37வது வசனத்திலே 38 முதல் வாசியுங்கள். பேதுரு அவர்களை நோக்கி மனம் திரும்புங்கள். முதலாவது மனம் திரும்புங்கள். அடுத்து வாசிங்க, பாவ மன்னிப்பை கண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெறுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்வீர்கள். வேதம் காண்பிக்கிற ஜீவ மார்க்கத்தின் துவக்கம் இதுதான். மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். உணர்வடைந்தவன் மனம் திரும்புவான். அவனுக்கு தேவன் தம்முடைய வழியை திருப்புவார், வழியை தெரிவிப்பார். தேடுவான் அவன். நான் என்ன செய்யணும்? அந்த தேடலுக்கு அவன் தேவன் தெரிவிக்கிறார். பாருங்க, அதுதாங்க கிருபை. உனக்கு தேவன் வழியை தெரிவிக்கிறார். காயினே, உன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை, நீ கோபப்படுவது நியாயம்தான். ஆனாலும் உன் மேல அவர் அன்பு வச்சிருக்கிறாரே. என் மேல அன்பு வச்சிருக்கிறாரா? எப்படி சொல்றீங்க? அவர் ஜீவ மார்க்கத்தை தெரிவிக்கிறாரே. காயினே, எப்படி தெரிவிக்கிறார்? சொன்னார் அல்லவா, உனக்கு நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? உண்மையில அவருக்கு உன் மேல பாசம் இல்ல, உன் அங்கீகரிக்கிறது அவருக்கு விருப்பம் இல்லைன்னா அவர் உன்கிட்ட பேசி இருக்கவே மாட்டாரேப்பா. உன்கிட்ட இன்னைக்கும் பேசுறாரா? ஒரு நன்மை உனக்கு செய்யல, ஒரு வாக்குத்தத்தம் வாழ்க்கையில் நிறைவேறல, நீ நினைச்சது எதுவுமே நடக்கல. ஆனாலும் இன்னைக்கும் கர்த்தர் உன்கிட்ட பேசுறாரா? என்னால உறுதியா சொல்ல முடியும், அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். அவர் உன்னை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். இங்கே என்ன செய்யணும்? அந்த தேடல் ஆரம்பிச்சதும் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. உணர்வடைந்தவன் தேடுவான், அவனுக்கு கர்த்தர் ஜீவ மார்க்கத்தை தெரிவிப்பார். மனம் திரும்பு, ஞான ஸ்நானம் பெறு, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தை வாசிங்க. வாக்குத்தத்தமானது உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி, அடுத்த வார்த்தை, மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி மனம் திரும்பு, ரட்சிக்கப்படு, ஞான ஸ்நானம் பெறு, ஆமென், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாய். அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்லுகிற வார்த்தை என்ன? உனக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறது, உனக்கு நித்தியம் இருக்கிறது. அதனால நீ இனி எப்படி வாழணும் தெரியுமா? இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி வாழணும். அதுதான் வேறுபட்ட வாழ்க்கை. வேறுபட்ட பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. அகத்திலும் புறத்திலும் அதை காண்பிக்கிறவனே உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். அந்தரங்க வாழ்க்கையிலும் வெளியரங்க வாழ்க்கையிலும், ஆமென், தன் நடக்கையிலும் கிரியையிலும் வேஷத்திலும் அதை எவன் ஒருவன் காண்பிக்கிறானோ அவன்தான் தேவன் சொல்லுகிற வேதம் அங்கீகரிக்கிற உண்மையான கிறிஸ்தவன். ஆமென். ஆமென். வருதா? ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. நாங்க வெளியே எப்படி இருப்போம், உள்ள மட்டும் நாங்க சுத்தமா இருப்போம். இல்ல, நீ பிரித்தெடுக்கப்பட்டவன். நீ அது உன் நடக்கையில காட்டணும், உன் வார்த்தையில காட்டணும்.
சிலர் வெளியே காட்டுவாங்க பாருங்க, வேஷத்துல காட்டுவாங்க, கிட்ட போனா தெரியும் பாம்புக்குள்ள இருக்கிற விஷத்தை விட உள்ள நிறைய வச்சிருப்பாங்க. பாம்பாவது கொத்துனாதான் விஷம் இறங்கும், இவங்கெல்லாம் பார்த்தாலே இறங்கும், அப்படி வச்சிருப்பாங்க. உள்ளும் புறமும், உள்ளும் புறமும். எதுக்கு தெரியுமா? நீ இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிற, இனி மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக போற, தெரிவிக்கப்படும். அதற்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார், அதற்கு தான் சபையிலே கொண்டு வந்து சேர்க்கிறார், அதற்கு தான் உபதேசத்தை தருகிறார், அதற்கு தான் ஜெப ஐக்கியத்தை வைத்திருக்கிறார், சபை ஐக்கியத்தை வைத்திருக்கிறார், அந்யோன்யத்தை, அப்பம் பிட்குதலை என இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் தேவன் வைத்திருப்பது எதற்காக? இன்னும் இன்னும் சுத்திகரிக்கப்படுகிற அனுபவத்தை நோக்கி செல்ல. கடைசி மட்டும் சுத்திகரிக்கப்படுகிறவன் பாக்கியவான். ஆமென். நேரம் அதிகம் போகிறது. உணர்வடைந்தவன் உடைவான், அவனுக்காக கர்த்தர் உருகுவார். உணர்வடைந்தவன் அறிக்கை செய்வான், அவனுக்கு தேவ இரக்கம் கிடைக்கும். உணர்வடைந்தவன் தேடுவான், அவனுக்கு ஜீவ மார்க்கம் தெரிவிக்கப்படும். 4வது, உணர்வடைந்தவன் தீமையை அகற்றுவான். லூக்கா 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். Thank you Holy Spirit. லூக்கா 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் 4 தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இங்கே சகைவுக்கு ஒரு உணர்வு வந்துட்டு. என்ன உணர்வு வந்துட்டு தெரியுமா? ஐயோ, நான் எவ்வளவு நாள் எப்படி இருந்தேன், என் வீட்டுக்குள்ள ஃபுல்லா தீமை இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் நின்று அப்படின்னு. அப்போ இன்னும் உட்காரல, வீட்டுக்கு வாசல்ல நின்று சொன்னானா இல்ல வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் சொன்னானான்னு தெரியல. ஆண்ட வேலை அவன் சகையோடு நடந்து வரும்போது நின்னுட்டு இயேசு எப்படி பார்க்கறான். இயேசு இப்படி பார்த்திருப்பார், எனக்குள்ளமானவன் அல்லவா, இப்படி பார்க்கறான். இயேசு, என்னப்பா ஆண்டவரே, நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஆண்டவரே, நான் அநியாயமா வாங்கினதுல 4 தனையே நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்றான். இந்த உணர்வு அவனுக்குள்ள எப்படி உண்டானது? முதலாவது உணர்வு உண்டாக தேவன் என்ன செய்தார்? சிட்சித்தார். அடுத்து கையை பாரமா வைக்கிறார். அடுத்து வசனத்தை அனுப்புகிறார். இல்ல, 4வது இங்கே தேவன் எப்படி அவனுக்குள்ள இந்த உணர்வை கொடுத்தார் தெரியுமா? இதை நீங்க வாசிக்கும் போது தெரியும். இங்க அவன் உணர காரணம் அவருடைய பாசம். பாசம், பாசத்துல கொன்னுட்டார். சுலைமித்தியால் சொல்றா, நேசத்தினால நான் சோகம் அடைஞ்சிட்டு டயர்ட் ஆயிட்டேன். நான் ஒரு பாஸ்டருடைய பையன். எங்க அப்பா பாஸ்டர் ஜாய்சன். பாஸ்டருடைய பிள்ளைங்கள்ல யாராவது ஒரு ஆள் பாஸ்டரா மாறுவது என்பது நடக்கிற காரியங்கள் உண்டு. ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், நான் ஒரு பாஸ்டருடைய பையங்கிறதுனால நான் இந்த ஊழியத்துக்கு வரல. ஏன்னா ஊழியத்துக்கு வரவே கூடாதுன்னு சின்ன வயசுல இருந்தே உறுதியா இருந்தவன். ஏன்னா எனக்கு என் லைஃப் தெரியும், எங்க அப்பாவுடைய லைஃப் தெரியும், அவங்க ஆண்டவருக்காக நிக்கிற வைராக்கியம், பட்ட தியாகங்கள் எல்லாம் தெரியும். அதுல போய் ஒரு பாஸ்டர் பையங்கிறதுனால. ஆனா இன்னைக்கு ஊழியத்தை தவிர வேற எதுவுமே செய்யக்கூடாதுங்கிறதுல உறுதியாய் பிடிக்கிறதுக்கு காரணம் ஒன்னே ஒண்ணுதான். அவர் நேசத்துல, பாசத்துல என்ன சொல்ல கொன்னுட்டாரு. ஆமே, நேசம்னா நேசம். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே, என் பலவீனம் அறிந்தும் நீ நேசித்தீர், என் குறைகள் தெரிந்தும் நீர் நேசித்தீர். எனில் என்ன கண்டீர் என்னை நேசிக்க, இப்பாவிக்கு தகுதி இல்லையே, என் இயேசுவே. இந்த பாசம் அப்படி நெருக்கு, அன்பு. பவுல் சொல்றாரு, பவுல் இவ்வளவு ஊழியம் செய்யறது காரணம் அந்த அன்பு நெருக்குது. அது அன்பு நெருக்குன போது, அப்பா நான் வாழ்ந்தா அவங்க ஊழியம் செய்யணும், இல்லைடா வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையில என்ன ஆண்டவர் கொண்டு விட்டார். நான் வாழ்ந்த இந்த பூமியில நான் வாழ்ந்த அவங்களுக்கு ஊழியம் செய்யணும், இல்லைடா வாழக்கூடாது.
சகையுக்கு அவர் பாசத்தை, அதாவது ஒரு பாசம் அவர் காண்பித்த அன்பின் ஒன்றை நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது, அதை நினைக்கிறதுக்கு முன்னாடி அடுத்தது, இது சகைவை வந்து நெருக்கிட்டு. இங்க பாருங்க, முதல்ல அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, எந்த இடத்தில் வந்தபோது? 4வது வசனத்தை வாசிங்க. அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் மேல ஏறி சகைவு இருக்கிறான். இப்பொழுது இயேசு நடந்து வருகிறார், திரளான கூட்டம் வருகிறார்கள். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது, அந்த மரம் நின்ற இடத்தில் வந்தபோது, சகைவு எந்த மரத்துல ஏறி இருக்கிறான் அந்த இடத்தில் வந்தபோது அவர் செய்கிற முதல் காரியம் என்ன தெரியுமா? அண்ணாந்து பார்த்து என்ன அர்த்தம்? அவர் அங்கிருந்தே இப்படி பார்த்துட்டு வரல, அந்த இடத்துல வந்த பிறகு பார்க்கிறார். அதன் அர்த்தம் என்ன? சகைவை தேடுறார். அவர் என் மேல காண்பித்த முதல் பாசம் என்ன தெரியுமா? என்ன தேடுறது, என்ன தேடுறாரு. யாரும் அறியாத என்ன நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. தேடி அண்ணாந்து பார்த்து, அடுத்த வார்த்தை அவனை கண்டு. அவர் என்னையா தேடுறார் நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடி அவனை பார்த்தாச்சு. அன்பு மேல அன்பு, அன்பு மேல அன்பு, பாசத்தால மூழ்கடிக்கிறார். அவன் அண்ணாந்து பார்த்து, ஏ இவனா இருக்கிறான்னு சொல்லிட்டு உடனே முகத்தை திருப்பல. ஏன் திருப்பல தெரியுமா? அவனை தான் தேடிட்டு இருக்கிறார். சில பார்த்துருக்கீங்களா? சில ஃபங்க்ஷன்ல ஒரு சில இடத்துல போயிருப்போம், அப்படியே சுத்தி பார்த்துருப்பாங்க. நம்மளை பார்த்ததும் சிலர் உடனே முகத்தை திருப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதாங்க உலக உறவு. ஆனா உன்னத உறவு அப்படி திருப்பாது. ஏன்னா நம்மளை பார்க்கறதுக்காகவே அவர் இறங்கி வந்தார். அவன் அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, அடுத்த வார்த்தை சகையுவே சீக்கிரமா இறங்கி வா, சீக்கிரமா இறங்கி வாங்கிறார். பேர் சொல்லி அழைக்கிறார். அண்ணா தேடுறார். என்ன தேடுறதே பெரிய விஷயம். என்ன பார்க்கிறார், என்ன பார்க்கிறது அதுக்கு மேல. அது மாத்திரமல்ல, இவன் யார் இந்த குள்ள மனுஷன்? இவன் யார் இப்படி சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கான்? ஒரு சின்ன பிள்ளை மரத்துல ஏறது வேறங்க, ஒரு தேசத்துல ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒருத்தர் இல்ல, டாக்ஸ் கலெக்டர், அவன் மரத்துல இருக்கிறான்னா கண்டிப்பா பார்த்த உடனே நமக்கு என்ன வரும்? சிரிப்பு தான் வரும். உங்க வீட்டில் இருக்கிறீங்க, உங்களை தேடி ஒருத்தங்க ஒரு பெரிய விஐபி வராங்க. நீங்க உங்க வீட்டில் ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வைங்களாம். அதுல யார் இருந்துட்டு, இப்ப நான் தான் வரேன்னு வைங்களேன், உங்க வீட்டுக்கு பிரேயருக்கு வரேன். நீங்க தென்னை மரத்துல இருந்துட்டு நான் கீழே வந்து பாஸ்டர் பிரைஸ்லான்னு சொன்னா நான் உடனே என்ன சொல்லு? எனக்கு பார்த்த உடனே என்னதான் வரும்? சிரிப்பு தான் வரும். அவன் மற்ற எல்லாரும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் பார்த்தோன்னு சகையுண்டார். பக்கத்துல யார்கிட்டையும் பேர் கேட்கல, கேட்டிருந்தா பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க, பாவின்னு சொல்லியிருப்பாங்க. என்னை பத்தி யாருக்கிட்டே அவர் கேட்க மாட்டார். என்னை பத்தி அவருக்கு தெரியும், என்னை பத்தி அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா, ஆமென். அன்பு மேல அன்பு காட்டுறார், பேரை சொல்றாரு. அடுத்து அவனோட போகிறார், பேர் சொல்லி அழைக்கிறார். உன் வீட்டுக்கு நான் போறேன், நான் வரேன்பா. அவன் இறங்கி வரான், அவன் கூட நடக்கிறார். நம்ம கூட சிலருக்கு வர்றது ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல. நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கே சிலருக்கு அசிங்கமா இருக்குல்ல. நம்ம பேரை அவங்க போன் நம்பர்ல சேவ் பண்றதுக்கே, போன்ல நம்ம நேம சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு அசிங்கமா இருக்குல்ல. அவர் அப்படி இல்லை. இந்த பாசத்துக்கு மேல பாசம், அன்பு மேல அன்பை காட்டி அவனை நாலா பக்கத்திலையும் நேசத்தால நெருக்கின போது அவன் உணர்வடைகிறான். அப்பா சிட்சித்து மட்டும் உணர்த்துகிறவர் அல்லங்க, அவர் பாசம் காட்டி உணர்த்துகிறவர். நான் இது சொல்லும் போது என் தகப்பனை நான் நினைக்கிறேன். எங்க அப்பா ரொம்ப சத்தம் போட்டுல நான் பார்த்தது கிடையாது, ரொம்ப ரேரா தான் இருக்கும். ஆனா சில நேரத்தில் அவங்க தர பெரிய பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? பேசாம இருப்பாங்க, பேசாம இருப்பாங்க. எங்கள்கிட்ட தப்பு வெளிப்படும் போது எங்க அம்மா சத்தம் போடுவாங்க, எங்க அப்பா வந்து பேசாம இருப்பாங்க. அந்த வலி இருக்கு தெரியுமா? ஏன்? பாசம். இந்த பாசம், அவருடைய பாசம் வேற. அந்த நேசத்தை உணர்ந்து ஊழியத்துக்கு வந்தவங்க தான் கடைசி வரை நின்னாங்க.
பேதுரு அழைச்சது நேசத்து அன்பு கூறுகிறியா? எஸ் வா அப்படின்ட்டாரு. எந்த பைபிள் காலேஜில் படிச்சிருக்க? உனக்கு என்ன கிரீக் தெரியுமா? இதெல்லாம் கேட்கல. பாட தெரியுமா? கேட்கல. ஒண்ணுமே கேட்கல. என்ன நேசிக்கிறியா? வந்துரு. பாசத்தால உணர்த்துகிறார். அப்படி அவன் உணர்வடைந்த போது அவனுக்கு தேவன் என்ன கொடுத்தார் தெரியுமா? சரியான கிஃப்ட் கொடுத்தார். என்ன கிஃப்ட் தெரியுமா? அந்த குடும்பத்துக்கு ரட்சிப்பு கொடுத்தார். தீமை அகற்று. உணர்ந்தவன் தீமை அகற்றுவான். தேவனுக்கு பிரியமில்லாதது என் வாழ்க்கையில இருக்கக்கூடாது, என் வீட்டில் இருக்கக்கூடாது, என் அறையில இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நீர் எனக்கு தந்த வீடு ஆண்டவரே, இதுக்குள்ள உமக்கு பிரியமில்லாதது இருக்கக்கூடாது. நீர் எனக்கு தந்த குடும்பம் ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதது இதுக்குள்ள இருக்கக்கூடாது. தீமை அகற்றுவான். ஆமென். ஐந்தாவது, வேகமா சொல்லி முடிக்கிறேன். உணர்ந்தவன் சித்தம் செய்ய துடிப்பான். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 5-6 வசனங்களை வாசியுங்கள். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. நல்ல கவனிங்க. தமஸ்குவை நோக்கி வேகமாய் புறப்படுகிறான். பவுலாய் மாறின சவுல் போகிற வழியில கர்த்தர் அவனை சந்திக்கிறார். இங்கே தேவன் எப்படி உணர்த்துகிறார் தெரியுமா? சந்தித்து உணர்த்துகிறார். அந்த சந்திப்பு சில வேளைகளில் வேதனையை கொண்டு வரும், சில வேளைகளில் பயத்தை கொண்டு வரும். தேவன் பல விதங்களிலே நம்மை சந்திப்பார். வழி மாறி போகும்போது அவருடைய சந்திப்பு நமக்குள்ளே சற்று வேதனையும் பயத்தையும் கொண்டு வரும். ஆனா அந்த சந்திப்பு மட்டும் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை அவுட்டு. இந்த ஒரு என்கவுண்டர் நம்முடைய லைஃப்ல, இந்த ஒரு சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும். அப்படி யார் வாழ்க்கையில காணப்படுகிறதோ அவர்கள் பாக்கியவான்கள். சொல்லிட்டு என்னை ஏன் துன்பப்படுத்துறேன்னு கேட்கிறார். இது பல விதங்களில் இந்த வசனங்கள் வியாக்கியானிக்கப்பட்டாலும் பிரசங்கிக்கப்பட்டாலும், இந்த செய்திக்காக நான் தியானித்த போது ஆண்டவர் என்கிட்ட சொன்ன காரியம், எனக்கு உணர்த்தின காரியம், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார். 4வது வசனம், ஏன் துன்பப்படுத்துற, நீ துன்பப்படுத்துறன்னு சொல்லிட்டு, அப்படி நான் உங்களை என்ன ஆண்டவரை துன்பப்படுத்துறேன்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்றாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. நல்ல கவனிங்க. முள்ளுல உதைச்சா யாருக்குங்க வலிக்கும்? நான் இருக்கிறேன், என் தம்பி இருக்கிறான். நான் முள்ளில ஓங்கி உதைச்சா என் கால் வலிக்குமா அவன் கால் வலிக்குமா? என் கால் தான் வலிக்கும். பவுலின் இந்த அனுபவம் என்பது அப்படிதான். முள்ளுல மிதிக்கிறான். ஆனா அங்கிருந்து ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு வலிக்குதுப்பா, என்ன ஏன் துன்பப்படுத்துற? சிலர் இந்த தப்ப அநேக செய்வாங்க. கோபம் வரும்போது தங்களையே காயப்படுத்துகிறவர்கள், தங்கள் மார்பில் அடிக்கிறவர்கள், தங்கள் சரீரத்தை கீழிக் கொள்ளுகிறவர்கள். அங்கு வலிக்கும். ஒரு விஷயம், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். மீண்டும் மீண்டும் அவரை அடிக்கும்படியான செயலை, காயப்படுத்தும்படியான செயலை செய்யாதிருங்கள். இங்கே சந்திக்கிறார். சந்தித்த போது பவுல் சொல்றான், எனக்கு வலிக்குது. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு காலம் நீ பண்ண செயல் எனக்கு வலிச்சுது. அவன் உணர்த்தப்படுகிறான், நான் தெரிந்து கொண்ட பாதை தவறு, நான் செய்கிற காரியம் தவறு, நான் செல்லுகிற என்னுடைய நோக்கம் தவறு, எல்லாம் தவறு என்பதை உணர்ந்து கொண்டது அவன் தேவ சமூகத்தில் கேட்கிறான், நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? சித்தம் செய்ய துடிக்கிறான். தமஸ்குவுக்கு போக வைக்கிறார். அங்கே 3 நாள் ஜெபித்துக் கொண்டிருந்த போது அவனுக்கு தேவ சித்தம் தரிசனமாய் வெளிப்படுத்தப்பட்டது. உணர்ந்தவன் சித்தம் செய்ய துடிப்பான், அவனுக்கு தேவ சித்தம் வெளிப்படுத்தப்படும். இன்னும் அநேகருக்கு இன்னும் என்ன குறித்து தேவ சித்தம் என்ன தெரியாம அநேகர் இருக்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், நீ உண்மையாய் உணர்வடைவாயானால் within 3 daysல உனக்கு வெளிப்படுத்தப்படும். 3 நாள் தான் உண்மையா உணர்வடைந்தா வெளிப்படுத்தப்படும்.
கர்த்தர் வெளிப்படுத்துகிறவர். உணர்வடைந்தவன் சித்தம் செய்ய துடிப்பான். 2 வசனம் கூட நான் 2 காரியம் கூட சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 6வதாக உணர்வடைந்தவன் சகோதரரோடு ஐக்கியமா இருப்பான். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 15வது வசனம். ஆதியாகமம் 45:15. பின்பு தன் சகோதரர் யாவரையும் முத்தம் செய்து அவர்களையும் கட்டிக்கொண்டு அழுதான். அதற்கு பின் அவன் சகோதரர் அவனோட சம்பாஷித்து. இந்த சம்பவம் தெரியும். யோசேப்பு சகோதரர்கள் யோசேப்புக்கு ஒரு தீமையான காரியத்தை செய்வாங்க 17வது வயதுல. அதன் பிறகு சகோதரர்களை 22 வருஷம் கழித்து பார்க்கிறான். பார்த்த உடனே நடந்த சம்பவம் அல்ல இது. தெரிந்த வேத பகுதியானதுனால நான் வசனம் எடுக்கவில்லை, நேரம் போய்விட்டதுனால நான் அதை சொல்லிவிடுகிறேன். 22 வருடம் கழித்து சகோதரர்களை பார்க்கிறான். எப்படி 22 வருடம் கழித்து? 17வது வயசுல சகோதரர்கள் யோசேப்பை விற்று விட்டார்கள். 30வது வயதிலே பார்வோன் சபத்தில் நிற்கிறான். இப்பொழுது 13 வருஷம் ஆச்சு. 17 30. அது போக 7 வருடம் செழிப்பு. 13 7 20 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வராங்க. பஞ்சம் உண்டாகி 2 வருடம் கழித்து ஆகாரம் எல்லாம் தீர்ந்த பிறகு யாக்கோபு சகோதரர்களை அனுப்பி விடுகிறான். அப்போ 22 வருடம் கழித்து சகோதரர்களை யோசேப்பு பார்க்கிறான். பார்த்ததும் அவன் கட்டிப்பிடித்து அளவில்லை, பார்த்ததும் கடினமாய் நடக்க ஆரம்பித்தான். ஏன் தெரியுமா? அன்னைக்கு சகோதரர்கள் செய்தது. 3 நாள் காவல் அடைத்து வைக்கிறான். 3வது நாள் முடிச்சுட்டு வந்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. ஆதியாகமம் 42:18 வாசியுங்கள். ஆதியாகமம் 42:18. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவர்களை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். நான் தேவனுக்கு பயப்படுறவன். அதுக்கு மேல அந்த கசப்பை, அந்த வைராக்கியத்தை யோசேப்பால வெளிப்படுத்த முடியல. அப்போ இங்கே இவன் எப்படி உணர்த்தப்பட்டிருப்பான்? தேவனுக்கு பயப்படுகிறவன் நிச்சயமாய் தினமும் ஜெபிக்கிறவனா இருப்பான். தினமும் ஜெபிக்காதவன் தேவனுக்கு பயப்படாதவன். தேவனுக்கு பயப்படுகிறவன் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனா இருப்பான். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் தேவனுக்கு பயப்படாதவன். அவன் இவங்களை கடினமா நடத்தி இவங்களை காவல்ல வைத்த பிறகு தேவ சமூகத்துல போய் இருந்திருப்பான். தெய்வ பிரசன்னத்தை அனுபவித்திருக்க மாட்டான். என்னாண்டவரே பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லும் போது, நீ என்னப்பா அவன் சகோதரர்களை எப்படிப்பா நடத்துற? ஆண்டவர் அவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க தெரியுமா? யோசேப்பே, 22 வருஷத்துக்கு முன்னாடி உன் சகோதரர்கள் உனக்கு செய்ததை நீ நினைக்கிறியா? அல்லது இந்த 22 வருஷமும் நான் உனக்கு செய்தேனே அதை நீ நினைக்கிறியா? நீ ரெண்டையும் நினை யோசேப்பே. அவங்க செய்த தீமை நிறையவா, நான் உனக்கு செய்த நன்மை அதிகமா? இதை நினைச்சு டிசைட் பண்ணு. யோசேப்புக்கு அதுக்கு மேல கசப்பையோ வைராக்கியத்தையோ எதையும் வைக்க முடியவில்லை. அவன் வந்தான். அதன் பிறகு நடந்ததெல்லாம் என்ன தெரியுமா? அவர்களை கட்டி அணைத்து முத்தமிட்டது மாத்திரமல்ல, ஆமென், அவர்களை தேசத்துல நல்ல நிலையில வைக்கும்படிக்கு எவ்வளவு பிரயாசப்படணுமோ அவ்வளவு பிரயாசப்பட்டான். இயேசுவின் நாமத்திலே சொல்கிற, உணர்வடைந்தவன் ஐக்கியமா இருப்பான். உணர்வடையாதவன் கசப்பை வைராக்கியத்தை இருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்பான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன். சகோதரரோடு பேசுறீங்களா? உடன் பிறந்த சகோதரர்களோடு நல்ல பழகுறோமா? உடன் பந்தி இருக்கிறவர்களோடு நல்ல ஐக்கியமா இருக்கிறோமா? என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட பேச மாட்டேன்னு சொல்றோமா? அப்படிப்பட்ட நிலை இருக்குமானால் நாம் இன்னும் உணர்வடையவில்லை. நம் இருதயத்தை கடினமாக்குகிறோம். இந்த உலகம் நமக்கு செய்த தீமையை காட்டிலும், உறவுகள் நமக்கு செய்த தீமையை காட்டிலும் அப்பா நமக்கு செய்த நன்மை அதிகங்க. அதை இப்படி ஆண்டவர் சொல்றாங்கன்னு வைங்களேன். நான் உனக்கு செய்த நன்மையெல்லாம் எண்ணி முடிச்சுட்டு மனிதர்கள் உனக்கு செய்த தீமையை எண்ணுன்னு மட்டும் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, நம்ம அதெல்லாம் எண்ணி முடிக்கிறதுக்குள்ள இந்த ஆயுசு போயிடும். நம்ம எதை நினைக்கிறோம்? அவன் உணர்வடைந்த போது அவன் எல்லாரோட ஐக்கியமானான். அதனால என்ன கிடைத்தது தெரியுமா? அந்த தேசத்துல அவன் முழு குடும்பத்துக்கும் தயவு கிடைத்தது. அவன் குடும்பம் எல்லாமே மேய்ப்பர்கள். எகிப்தியருடைய பார்வையிலேயே ஆடு மேய்க்கிற எபிரேயர்கள் அருவருப்பா பார்க்கப்படுறவங்க. ஆனா இவன் உணர்வடைந்த ஒரு யோசேப்பு நிமித்தம் அவர்கள் எல்லாருமே ஆச்சரியமாய் பார்க்கப்பட்டார்கள். ஐக்கியமா இருக்கிறோமா? என்ன வந்தாலும் இவங்கள்ட்ட பேச மாட்டேன். நீங்க ஏன் அந்த ஃபங்க்ஷன் போகல? அங்க இன்னார் வராங்க அதனால நான் போகல. இதுவா தெய்வ பயம்? மனுஷன் செய்த தீமையை ரொம்ப நினைக்கிறோம், கர்த்தர் செய்த நன்மை அப்படியே மறக்கிறோம். தீமையை நினைக்கிறவன் நன்மையை மறக்கிறான். நன்மையை நினைக்கிறவன் தீமையை குறித்து யோசிக்கவே மாட்டான்.
7வது, உணர்வடைந்தவன் திரும்புவான். லூக்கா 17வது அதிகாரம் 17 முதல் வாசித்தால் தெரியும். இளையகுமாரன் தெரிந்த சம்பவம். அவன் உணர்வடைந்த போது அவன் தகப்பன் இடத்தில் திரும்பினான். எப்படி உணர்வடைந்தான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில குறைச்சல் உண்டானது. குறைச்சல் உணர்வடைவதற்காக தேவன் அனுமதிக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவனால் ஒரு டீ கூட சுயமா வாங்கி கொடுக்க முடியாத நிலை. இளையகுமாரனுடைய நிலைமை ரொம்ப பரிதாபம். தவிடு கூட சாப்பிடுறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நிலையில தள்ளப்பட்டான். தகப்பன் உண்டு, இப்போ வந்து அப்பா இருக்கிறார், அப்பா கிட்ட நிறைய சொத்து இருக்கு, ஆகாரம் இருக்கு. அப்பாவினால் தன் தகப்பனால வேலைக்காரன் கூட பிரியாணி சாப்பிடுறான். ஆனா மகன் தூரமாய் போனது நிமித்தம், தகப்பனை பகைத்தது நிமித்தம் இன்னைக்கு அவனால ஒரு கிளாஸ் டீ கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலை. இந்த குறைச்சல் அனுமதித்தது பிள்ளைய வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்ப்பதற்கல்ல. நீ உணர்வடைய மாட்டாயா? அவன் உணர்வடைந்தான். உணர்வடைந்தவன் திரும்பினான். அவன் திரும்பி வருவதை தகப்பன் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறார். ஓசியா 2வது அதிகாரத்திலும் அதுதானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் தன் ஜனத்தை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஆமென். 7வது வசனம் 6வது வசனம். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன், அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை. 9வது வசனம் 9. ஆதலால் நான் என் தானியத்தை அதன் காலத்திலும் திராட்சரசத்தை அதன் காலத்திலும் திரும்ப எடுத்துக்கொண்டு தானியத்தை எடுத்துக்கொள்வேன், திராட்சரசத்தை எடுத்துக்கொள்வேன், வஸ்திரத்தை பிடுங்கிக் கொள்வேன், இப்படி எல்லாத்தையும் பிடுங்கிக் கொள்வேன் ஆண்டவர் சொல்றார். எதற்காக? 7 கடைசி வாசியுங்கள். அப்பொழுது அவள் நான் என் முந்தின புருஷனிடத்திற்கு திரும்பி போவேன். திரும்புறதுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு குறைச்சல் அனுமதிக்கிறார். திரும்புறதுக்கு நீ அவர்கிட்ட திரும்பணும். உன்னை மீட்டெடுத்தவர்கிட்ட திரும்பணும். உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் வரும்போது, கொஞ்சம் உயர்வு வரும்போது, கொஞ்சம் மேன்மை வரும்போது, உன்னை ரட்சித்த கண்மலை நீ மறக்கிறாயோ, உன்னை ஜெனிப்பித்த கண்மலை மறக்கிறாயோ, உன்னை அவரிடத்துல திரும்ப பண்ண உன்னை ஹீரோவாக்கிட்டார். திரும்பி பார், உன்னை ஹீரோவாக்குவார். திரும்பி பார். இங்கே அவள் திரும்புகிறாள். அவரிடத்திலே போகும்படி அவள் திரும்பின போது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? 14வது வசனத்தை வாசியுங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு போய் அவளுடைய பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயது நாட்களில் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாட்களில் பாடினது போல பாடுவாள். உனக்கு வாழ்க்கையில குறைச்சலை அனுமதித்தது நீ எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்கிற நிலையில் அல்ல. நீ உணர்வடைந்து திரும்பணும். திரும்பி பார். எதை இழந்தாயோ எல்லாவற்றையும் உனக்கு தருவார். தருவது மாத்திரமல்ல, 19வது வசனத்தை வாசியுங்கள். நித்திய விவாகத்துக்கு உன்னை யார் வாழ்க்கையில் இந்த குறைச்சலை அனுமதிக்கிறார் தெரியுமா? யார் அவருடைய மனவாட்டியாக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவர்கள் வாழ்க்கையில நித்திய விவாகத்துக்கு உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயம் கிருபையும் உருக்க இரக்கமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே அதுல 100% உண்மை கேரண்டி. ஆனால் இதை 2 தடவை சொல்லிட்டு 3வது தடவை சொல்றார் பாருங்க. 20வது வசனம். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள். ஏன் திரும்ப திரும்ப சொல்றார் தெரியுமா? எனக்குள்ள எவ்வளவு வேணும் டவுட் வந்துடக்கூடாது. இந்த விஷயத்துல எனக்குள்ள எவ்வளவு வேணும் சந்தேகம் வந்துடக்கூடாது. அதனால உன்னை நான் நியமித்துக் கொள்வேன், நியமித்துக் கொள்வேன், நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வா. இளையகுமாரன் திரும்பி வந்தது எப்படி இருக்க வந்தான் தெரியுமா? தான் வேலைக்காரனாகவும் தன் தகப்பன் எஜமானாகவும் இருக்கும்படி வந்தான். ஆனால் அவனுக்கு பாராட்டின இரக்கம் என்ன தெரியுமா? அவனுக்கு கிடைக்கப்பட்ட கிருபை என்ன தெரியுமா? நீ வாப்பா, நீ என் பிள்ளை. அன்னைக்கு என் பிள்ளை, உன்னை நான் எனக்கு பிள்ளையாக்கினேன். என்னைக்கு நீ எனக்கு பிள்ளைதா, வா. அதற்கான அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறார், கொடுத்து சேர்த்து கொள்ளுகிறார். உணர்ந்தவன் திரும்புவான். அவன் இழந்த மேன்மை பெற்றுக் கொண்டவனாய் சேர்க்கப்படுவான். ஆதி மனிதன் பாவம் செய்து மகிமை இழந்தான். அதன் விளைவுதான் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள்.
ஆனால் இந்த நாட்களிலே கர்த்தர் கிருபையின் சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். எவன் ஒருவன் உணர்வடைவானோ அவன் திரும்புவான். அவனுக்கு அந்த மகிமை வஸ்திரமாய் தரிப்பிக்கப்படும். அவர்கள் மகிமையிலே சேர்த்து கொள்ளப்படுவார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உணர்வுள்ளவனாக்கும், என்னை உணர்வடைய பண்ணுவீராக. முடிந்தால் முழங்காற்படிட்டு ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி 7 காரியங்களை சொன்னேன். உணர்வடைய தேவன் சிட்சிக்கிறார். உணர்வடைந்தவன் உடைந்து அழுவான். அவனுக்காக கர்த்தர் உருகுவார். உணர்வுடைய தேவன் கரத்தை சில வேளைகளில் பாரமாய் வைக்கிறார். உணர்வடைந்தவன் தன் பாவத்தை அறிக்கை செய்வான். அவனுக்கு தேவன் இறங்குவார். உணர்வுடைய தேவன் வசனத்தை அனுப்புகிறார், உபதேசிக்கிறார், சுவிசேஷத்தை சொல்லுகிறார், வார்த்தைகளை சொல்லுகிறார். உணர்வடைந்தவன் ஜீவ மார்க்கத்தை தேடுவான். அவனுக்கு தேவன் தெரியப்படுத்துவார். ஆமென். உணர்வடைந்தவன் தீமையை அகற்றுவான். அவர் பாசத்தை, அன்பு மேல அன்பை காட்டுறாரு. அன்பு மேல அன்பை காட்டுறது நீ செய்யறதெல்லாம் சரின்னு இல்ல, நீ எல்லாவற்றையும் சரியா செய் என்பதற்காக அன்பு பாசத்தினால உணர்வடைய பண்ணுகிறார். உணர்வடைந்தவன் தீமையை அகற்றுவான். அவன் குடும்பத்துக்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். உணர்வடைய தேவன் சந்திக்கிறார். உணர்வடைந்தவன் சித்தம் செய்ய துடிப்பான். அவனுக்கு தேவன் சித்தத்தை வெளிப்படுத்துவார். உணர்வடைய தேவன் ஆமென் ஹல்லேலூயா செய்த நன்மைகளை நினைவு கூற பண்ணுகிறார். உணர்வடைந்தவன் சகோதரரோடு ஐக்கியமா இருப்பான். அவன் இருக்கிற இடத்துல மேன்மையா எண்ணப்படுவான். உணர்வுடைய தேவன் குறைவை அனுமதிக்கிறார், குறைச்சலை அனுமதிக்கிறார். உணர்வடைந்தவன் திரும்புவான். அவன் சேர்த்து கொள்ளப்படுவான். சபையே, உணர்வடைய மாட்டாயா? அன்பு சகோதர, அன்பு சகோதரி, உணர்வடைய மாட்டாயா? ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே உங்கள் வலது கரத்தை உயர்த்தி உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ, நான் நானாக வந்திருக்கிறேன், உன் பிரசனத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவோமா? நான் நானாகவே வந்து நிற்கிறேன், உம் பிரசனத்தில் வந்து நிற்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? உம் ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? ஓ, நானாகவே வந்து நிற்கிறேன். அப்பா, பிரசனத்துல வந்து அப்பா, வேற எங்க போவேப்பா? ஆண்டவர் சமத்துல உண்மையாய் அர்ப்பணித்து கண்ணீரோடு அவர் சமூகத்தை தேடுகிறவன். ஆமென் சொல்லுமா? யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, யோசேப்பை போல் நான் ஒழுங்கில்லையே, நோவாவை போல் நீதிமானும் இல்லையே. தகப்பனே, எங்கள் ராஜாவே, எங்களை நீர் அறிவீர் அல்லவா? ஆமென். ஆபிரகாமை போல் விசுவாசி இல்லையே, தானியேலை போல். 2 கைகளை விரித்து சொல்லுங்க. நானாக தானாக வந்து நிற்கிறேன், நான் நானாகவே வந்திருக்கிறேன், பிரசனத்தில் வந்திருக்கிறேன். நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? எஸ்தரை போல், ஆமென், மார்த்தாளை போல் நான் சேவிக்கலையே, மரியாளை போல் உம்மை நேசிக்கலையே, மார்த்தாளை போல் சலரத்தனரே
சொல்லுங்க, எஸ்தரை போல் எதையும், எஸ்தரை போல் எதையும் செய்யவில்லையே. எலிசபெத்தின் நற்குணங்கள் என்னில் இல்லையே. நான் வீணாகி பாழாகி வந்திருக்கிறேன். நானாகவே வந்து நிற்கிறேன். பிரசன்னத்தில் வந்து நிற்கிறேன். நீ இன்று என் உண்மையாய் உணர்வோடு சமூகத்தில் திரும்பி இருக்கிற வந்திருக்கிற அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். நீர் உருகுகிறவர் அல்லவா, நீர் இறங்குகிறவர் அல்லவா, நீர் ஜீவ மார்க்கத்தை தெரியப்படுத்துகிறவர் அல்லவா, நீர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறவர் அல்லவா, ஆண்டவர் நீர் மேன்மைப்படுத்துகிறவர் அல்லவா, சித்தத்தை வெளிப்படுத்துகிறவர் அல்லவா. இழந்த ஆண்டவரே எல்லா அதிகாரங்களை திரும்ப கொடுத்து மகிமையிலே சேர்த்துக் கொள்ளுகிறவர் அல்லவா. எங்களை உணர்வுள்ளவர்களாக்கும், எங்களுக்கு உணர்வை தாரோ ஆண்டவரே, உணர்வை தாரோ, உணர்வை தாரோ. உணர்வற்றவர்களால் உம்மை வேதனைப்படுத்தாதபடிக்கு, உம்மை கோபப்படுத்தாதபடிக்கு உம்முடைய சமூகத்திலே காணப்பட அப்பா எங்களுக்கு உணர்வை தாரும், உணர்வை தாரும், உணர்வுள்ளவர்களாய் மாற்றும். ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? முழு பலத்தோடு கரங்களை தட்டி எஸ், ஹalleluya, ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, thank you Jesus, hallelujah, hallelujah. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கரங்களை உயர்த்தி ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே, இரக்கமுள்ள தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நல்ல பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீரே, நன்றி. கர்த்தரே, எங்களோடு பேச நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. உணர்வற்றவர்களாய் உமக்கு வேதனையும் கோபத்தையும் உண்டாக்காமல் அப்பா உணர்வு உள்ளவர்களாய் இப்படி சமூகத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள, இந்த சகாயம் கிடைக்கும் காலத்தில் உம்மை நோக்கி பார்க்க உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உருவாக்கும், பெரிய காரியங்களை செய்யும். ஒவ்வொருவருக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியின் வாரமாய், ஆசீர்வாதமான வாரமாய் கர்த்தர் மாற்றித்தார். தேசத்தில் சேமத்தை, விடுதலை, கிருபையாய் கட்டளையிடும். ஒவ்வொருவரை கண்மணி போல காத்துக்கொள்ளும். தேவ சமாதான கிருபை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும். எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி மறைத்து காத்துக்கொள்ளும். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட உதவி செய்யும். அதிகமாய் உம்மை தேட, உம்மை நேசிக்க, உம்மை பற்றிக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். கன, மகிமை, துதி, ஸ்தோத்திரம் எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் கூட, எல்லா பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஹalleluya. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.